وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லாம் வல்ல ஏகநாயன் வல்ல அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹுடைய இறுதி தூதர் அகிலத்தின் அருள்கொடை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபி தோழர்கள் ஏனைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இங்கே குடிமிடிக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை, அல்லாஹுவே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் முதற்கண் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுவே அஞ்சியவர்களாக நாளை மறுமையிலே நாம் எல்லோரும் அல்லாஹுடைய முன்னிலையிலே விசாரணைக்காக கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் அந்த அல்லாஹுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் பெற்ற நல்லோர்களுடைய வரிசையிலே இடம்பெற்று அவர்களுக்கான நற்பாக்கியங்களை பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு வல்ல அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கின்ற தலையாய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் குடிபிடித்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்செயல்களையும் அல்லாஹ் ஏற்று அதற்கான நற்கூலியை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய ஜும்மா உரையிலே நாமெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் சமூக சீர்திருத்தமும் அதற்கு தேவையான கருவியும். சமூக சீர்திருத்தமும் அதற்கு தேவையான கருவியும். இந்த குறுகிய நேரத்திலே இந்த தலைப்பின் கீழ் அது பற்றி வல்ல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிவது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக நாம் வாழக்கூடிய இன்றைய கால சூழலை நாம் வாழுகின்ற இந்த பகுதியாக இருந்தாலும்
அல்லது நாம் வாழுகின்ற இந்த நாடாக இருந்தாலும் அல்லது சர்வதேச அளவிலே உள்ள நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போமானால் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க சீர்கேடுகள் தலைவிரித்து ஆடுகிறது என்பதை நாம் எல்லோரும் நன்றாகவே தெரிந்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். சீர்கேடுகள், எண்ணற்ற சீர்கேடுகள் தலைவிரித்து ஆடுகின்றன. அது பல கோணங்களிலே அது சமூகத்துக்கு இடையிலே ஊடுருவிருக்கின்றன. இங்கே நாம் சுட்டி காட்டுவது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம்மவர்கள் இந்த சமூகத்துக்கு உள்ளேயும் நிறைய சீர்கேடுகள் இருக்கின்றன. அது பல ரூபத்தில் இருக்கின்றன. இந்த சமூகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தவர்களை நாம் எடுத்துக்கொண்டோமானாலும் அவர்களும் சீர்கேட்டிலே மூழ்கி இருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்பதை புரியாத காரணத்தினால் கண்மூடித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் மடிந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். இப்படியே உலகம் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சீர்கேடுகள் என்னென்ன என்பதை பட்டியல் போடுவோமானால் அது ஏராளம் இருக்கின்றன. எப்படி இருந்தாலும் சீர்கேடுகள் சமூகத்தில் தலைவிரித்தாடுகிறது. தனிநபர் இடத்திலும் அந்த சீர்கேடுகள் காணப்படுகின்றன. குடும்பங்களிலும் அந்த சீர்கேடுகள் காணப்படுகின்றன. சமூகங்களிலும் காணப்படுகின்றன. ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்திருக்கக்கூடியவர்களிடத்திலும் காணப்படுகின்றன. சீர்கேடுகள் எப்படி இருந்தாலும் அந்த சீர்கேடுகளை களைவதற்குண்டான கருவி என்ன, அதை பற்றித்தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த சீர்கேடுகளை களைய வேண்டிய கட்டாயம் இஸ்லாமியர்களாகிய நம் தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. மற்ற சமூகங்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஒரு வரையறை, ஒரு ஒழுங்குமுறை, மறுமை பற்றிய சிந்தனை, நாம் ஏன் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்கின்ற எண்ணம், இந்த உலக வாழ்க்கையினுடைய குறிக்கோள், இவைகளை பற்றிய எந்த விதமான அறிவும் ஞானமும் வழிகாட்டுதலும் இல்லாத ஒரு சமூகங்களாக மற்ற சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் யதார்த்தம். இஸ்லாமியர்களாகிய நம்மை பொறுத்தவரையிலே நாம் அப்படி வாழ்வதில்லை. நாம் ஒரு குறிக்கோளோடு வாழுகிறோம். நமக்கென ஒரு லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல. அது ஏமாற்று வாழ்க்கை. திடீரென காலை வாரிவிடக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பற்றி குர்ஆன் முழுக்க அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அது உங்களை காலை வாரிவிடும், உங்களை ஏமாற்றிவிடும். இந்த வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள எல்லையிட்ட அந்த பேரின்ப வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் உங்கள் இந்த சிறிய வாழ்க்கையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் முழுக்க நமக்கு அது சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையை நம்பியிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கை சிற்றின்பம்தான், உலக வாழ்க்கை சிறிய வாழ்க்கை தான், அது குறுகிய கால வாழ்க்கை தான் என்றெல்லாம் நம்பியிருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இஸ்லாமிய சமூகமாகிய நாம். இந்த சூழ்நிலையிலே நம் மீது எண்ணற்ற கடமைகள் இருக்கின்றன. இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன. செய்ய வேண்டிய கடமைகள் அதிகம் இருக்கின்றன. சமூகத்தை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகங்களை பார்க்கின்ற பொழுது எப்படியெல்லாமோ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். படைக்கப்பட்ட லட்சியத்தை மறந்து கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கை. அவர்களும் அப்படித்தான் வாழ்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களும் அதிகமானவர்கள் இஸ்லாம் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். எது லட்சியமோ அந்த லட்சியத்தை விட்டு தடம் புரண்டு தங்களுடைய மனோ இச்சைக்கு அடிமையாகி தாங்கள் எதை மார்க்கமென கருதுகிறார்களோ அதை மார்க்கமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதை சீர்திருத்துவதற்கான கருவி என்ன? அந்த கருவி தான் இன்றைக்கு நமக்கு தேவை. சமூகத்திலே சீர்கேடுகள் பல கோணத்திலே இருக்கிறது. பல மாதிரியான
தப்பு தண்டாக்களிலே ஈடுபடுகிறார்கள். மனித உயிர்கள் இன்றைக்கு துச்சமாக கருதப்படுகிறது. மனித உயிர்கள் எல்லாம் தகர்க்கப்படுகின்றன. மனிதன் சாவுகிறான், நெரிசலிலே சாவுகிறான், வாகனத்திலே வெடித்து சாவுகிறான், அதிலே சாவுகிறான். இப்படி மனிதர்கள் செத்து கொண்டே இருக்கிறார்கள். கண்மூடி வாழ்கிறான், கொள்ளையடிக்கிறான், மனிதனை கொலை செய்கிறான், அநியாயத்தில் ஈடுபடுகிறான், வட்டி வாங்குகிறான், இப்படி எல்லாம் தப்பு தண்டாக்கள் நிறைய நடக்கிறது. நம் சமூகமும் அதற்கு விதிவிலக்கல்ல, இங்கேயும் அது நடக்கிறது. இதுக்கெல்லாம் மேலாக எது ஒரு சமூகம் சீர்திருத்துவதற்கு, சீர்படுவதற்கும், சிறந்த ஒரு சமூகமாக மாறுவதற்கும் அடிப்படையான தேவையாக இருக்கக்கூடிய நம்மை படைத்தவன் யார் என்கின்ற அறிவை இல்லாமல் சமூகம் அதிகமாக வாழுகிறது. மற்ற சமூகமும் அப்படிதான் வாழுகிறது. நம் சமூகத்திலே உள்ள அதிகமானவர்களும் நம்மை படைத்தவன் யார், அவன் எங்கே இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன், நமக்கும் அவனுக்கும் இடையில உள்ள உறவு என்ன என்பதை பற்றிய ஞானம் இல்லாதவர்கள் தான் பெருவாரியாக இருக்கிறார்கள். ஒரு குறுகிய எண்ணிக்கை உள்ள சகோதரிகள் மட்டும்தான் இஸ்லாத்தை பற்றிய தூய வடிவை பற்றி தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கு பார்த்தாலும் அனாச்சாரமும் அக்கிரமும் சமூக தீமைகளும் சமூக கொடுமைகளும் நிறைய இருக்கிறது. அதை போக்க வேண்டுமா வேண்டாமா? அதை போக்குவது கடமையா இல்லையா? யாருக்கு கடமை? முதல் கடமை நம் தலையில் தான் இருக்கிறது. குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக ஏற்றி நம்பி வாழக்கூடிய சமூகத்தின் மீதுதான் முதல் கடமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி அவ் பிலிசானிஹி அவ் பிகல்பிஹி வலைஸ வராஅ ذلك மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உங்களிலே யாராவது ஒரு தீமையை கண்டால், முன்கரை கண்டால், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை கண்டால், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத காரியத்தை கண்டால், சமூக விரோத செயலை கண்டால், அவன் முந்தி அடித்துக் கொண்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும். உடனடியாக, உடனடி என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒரு தீமையை காணுகின்ற பொழுது உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும். எதால்? கையினால் தடுத்து நிறுத்த வேண்டும். அதுதான் கருவி. தீமையை தடுப்பதற்கான கருவி முதல்ல அதான் கைதான் ஆயுதம். கையால் தடுக்க வேண்டும். தடுக்கின்ற சூழ்நிலை இல்லாமல் இருந்தால் எல்லாராலும் தடுக்க முடியாது, எல்லா சூழ்நிலையும் தடுக்க முடியாது, எல்லா இடத்திலையும் கையினால் தீமைகளை தடுக்க முடியாது. நம் குடும்பத்திலேயே தடுக்க முடியாது. தடுக்க முடிந்தால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். யாரை கையினால் எந்த இடத்திலே தீமையை தம் கையினால் தடுத்து நிறுத்த முடியுமோ அங்கே கையினால் தடுத்தாக வேண்டும். கையினால் தடுக்க முடியும் என்று இருக்கின்ற பொழுது மௌனம் சாதிப்பது தவறு, வாயினால் சொல்லிவிட்டு போய்விடுவது தவறு. கையினால் முடியாவிட்டால் நாவினால் அது தீமை என்று சொல்லி அதை தடுக்கட்டும். மூமீன் அவன்தான் மூமீன். நாவினாலும் சொல்ல முடியவில்லை, நாவினாலும் சொல்வதற்கு அவனுக்கு வாய்ப்பில்லை, அவனுக்கு அனுமதி இல்லை. அப்படி என்றால் கல்விஹி அவனுடைய இதயத்தால் அந்த தீமையை வெறுத்து அவன் ஒதுக்கிக் கொள்ளட்டும். இந்த நிலையிலே இல்லாதவன் அதற்கு பின்னால் இந்த நிலையில் கூட ஒரு மூமின் இல்லாவிட்டால் அவனுடைய உள்ளத்திலே ஈமான் கடுகளவு கூட இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்றார்கள். சொல்றது விளங்குச்சா? எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார்கள். தீமையை தடுப்பதற்குண்டான அளவுகோலை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த சமூகம் இதை கடைபிடிக்கிறதா? அன்னைக்கு நாம் கடைபிடிக்கிறோமா? குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய நாம் இந்த தீமைகளை நமக்குள்ள இருக்கின்ற தீமைகளை நாமே நம்முடைய நப்சோடு போராடி அதை தடுக்கிறோமா? நம் குடும்பத்திலே இருக்கின்ற தீமையை தடுக்கிறோமா? நம் தெருக்கல்ல இருக்கின்ற தீமையை தடுக்கிறோமா? நம் காதிலே வந்து ஒலிக்கிறதை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற மாபாதக வார்த்தைகள் அதை போய் தடுக்கிறோமா? கண்ணால் பார்க்கிறோம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்புகள், அதை கண்டுகொண்டு காணாமல் போய் கொண்டிருக்கிறோம், தடுக்கிறோமா?
வாய்ப்பிருந்தும் அதை செய்யவில்லை. வாயினால் சொல்வதற்கு வாய்ப்பிருந்தும் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. சரி, எது தீமை என்று தெரியக்கூடிய கல்வியை கற்பதற்கும் தயாராக இல்லை. சமூகம் இன்றைக்கு சமூகத்திலே அதிகமானவர்கள் நடைப்பிணமாக இருக்கிறார்கள். மார்க்க கல்வி விட்டு தூரமாக இருக்கிறார்கள். மார்க்க ஞானம் இல்லை. எது நன்மை எது தீமை என்று பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான அறிவில்லை. அறிவு தேவை. அறிவில்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் இந்த சமூகத்தை உம்மத்தை இந்த மூமின்கள் ஒரு மூமின் அவனுடைய அளவுகோல் என்ன அளவுகோல்? ஒரு மூமினுக்கு அளவுகோல் என்ன? சடங்கு மாறி இந்த மார்க்கத்தை ஆக்கி கொண்டு போவதல்ல ஒரு மூமின். கஷ்டப்படாமல் இந்த மார்க்கத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதிகமானவருடைய வாழ்க்கை இந்த மார்க்கத்தோடு கஷ்டம் இல்லாம போய்கிட்டே இருக்கிறது. என் மேனியில ஒரு துரும்பு விழுத்திடக்கூடாது. என்னை யாரும் பேசிவிடக்கூடாது. என்னை யாரும் ஏசிவிடக்கூடாது. நான் சத்தியத்தை சொன்னதற்காக என் மேல கல் வந்து விளந்துவிடக்கூடாது. என் வீட்டை என் கடையை அடித்து விடக்கூடாது. நான் சொகுசாக வாழ வேண்டும். இதுதான் தௌஹீது பேசக்கூடியவர்களுடைய அதிகமான ஒரு நிலையும் அதான் இருக்கிறது. அது அல்ல அளவுகோல். மூமின் யார்? வல் முஃமினூன வல் முஃமினாத்து பாதுஹும் அவுலியாஹு பாத் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். அன்பு சோழர்களே, கல்வி வேணும், படிக்கணும். வெறுமனே வருவதும் இருப்பதும் போவதும் கூடுவதும் இதுதான் இன்றைக்கு ரொட்டேஷன். உள்ள சூழ்ந்து பார்த்தால் அங்கே எல்லாம் சூத்தை, அங்கே கோளாறுகள் நிறைஞ்சு கிடக்கிறது. அன்பு சோறு காலியா இருக்கிறது, வெறும் குடமாக இருக்கிறது. சிலருக்கு குடத்துல இருந்தாலும் அரைகுறை குடம் துளும்பிக் கொண்டிருக்கிறது. அரை குடம் துளும்புன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த கொஞ்சம் போல இருந்துச்சா படிச்சு வச்சுக்கிட்டு அவன் ஆட்டம் போடுறதும் அரை குடம் மாதிரி. இதுதான் சமூகத்தில் முழு குடம் நிறைந்த குடம். கல்வியால் நிரப்பப்பட்டவர்கள் துளும்ப மாட்டார்கள். கல்வியால் நிரப்பப்பட்டவர்கள் உளர மாட்டார்கள். கல்வியால் நிரப்பப்பட்டவர்கள் தீமையை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தான் சொல்றான் இந்த வசனத்துல. இந்த வசனம் நான் ஓதிய வசனம் உங்களுக்கு தெரிகிறதா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒரு முஃமினூன வல் முஃமினாத்து பாதுஹும் அவுலியாஉ பாத். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலருக்கு உத்த நேசர்களாக நண்பர்களாக இருக்கிறார்கள், வலியாக இருக்கிறார்கள். இருந்து கொண்டு என்ன செய்வார்கள்? அவங்களுடைய பணி என்ன? மூமின்களுடைய பணி என்ன? இரண்டே பணிதான். மூமின்கள் செய்ய வேண்டிய பணி இரண்டே தான், 3 கிடையாது. இதை தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு சோர்களே. என்ன பணி? யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். எதுவெல்லாம் நன்மையோ அதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள், மக்களுக்கு போதிப்பார்கள். நம்பர் 1. நம்பர் 2, யன்ஹவுன அனில் முன்கர். எதுவெல்லாம் சமூக தீமையோ, சமூகத்தில் கொடுமையோ, எதுவெல்லாம் வெறுக்கத்தக்கதோ அதையெல்லாம் விட்டு மக்களை எச்சரித்து தடுத்துக் கொண்டிருப்பார்கள். நன்மை ஏவார்கள், தீமையை தடுப்பார்கள். 3வது ஒன்று கிடையாது. இந்த 2 பணியையும் செய்வதுதான் மூமின்களுடைய வேலை, மூமின்களுடைய பணி. அந்த பணியை செய்தால்தான் இந்த சமூகத்துக்கு சிறப்பு கிடைக்கும், சிறந்த அந்தஸ்து கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலே மதிப்பு கிடைக்கும், அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்ற சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் வேணுமா? எல்லாரும் கிடைச்சிருமா சொர்க்கம்? எல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் சொர்க்கத்தை ஆஹா போகோ நாம் அதை செய்து விட்டோம், தொழுது விட்டோம், குனிஞ்சு விட்டு நிமிர்ந்து விட்டு போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு சொர்க்கம் என்று நப்பாசையிலே இருக்கிறோம். அல்லாஹ் தருவான், அல்லாஹ் மன்னிப்பான், சொர்க்கத்தை எல்லோருக்கும் தர வேண்டும். நாம் ஆசைப்படுகிறோம். நம்ம எல்லாம் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், சிறந்த சமுதாயம் என்று மாறுதட்டி சொல்லி கொண்டிருக்கிறது இந்த சமூகம். நாங்க தான் சிறந்த சமுதாயம். முஸ்லிம்கள் யார் தெரியுமா? நாங்க தான் எல்லாம் மாறுதட்டி பேசுறான். அவரை கூட்டு வச்சு கேட்டா தெரியும். அடிப்படையா கலிமா தௌஹீதை சரியா சொல்லுடா, எழுதி காட்டுடா, லா இலாஹ இல்லல்லாஹ்.
எத்தனை பேருக்கு தெரியும் லா இலாஹா இல்லல்லாஹ்வை எழுதி காட்டுவதற்கு? சொல்லவே தெரிந்தவர்கள் கம்மி, அது எழுதி காட்டக்கூடிய தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? அதிலும் அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து சொல்ல தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? இதெல்லாம் நியாயமான கேள்வி, நம்மை சீர்திருத்துவதற்கான கேள்வி. நல்ல விளையிடுங்க. சமூக சீர்திருத்தம் நமக்குள்ளே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். சமூக சீர்திருத்தம் நம்முடைய அறியாமை போக்க வேண்டும். முதல்ல நம்மை நாம் சீர்படுத்தினால்தான் நாம் சிறந்தவர்கள். நம்மை நாம் சீர்படுத்தினால்தான் நாம் மேலானவர்கள். நம்மை நாம் சீர்படுத்தாமல் நம்முடைய சீர்கேடுகளை மறந்துவிட்டு மற்றவர்களை சீர்திருத்த போனால் நம்மை விட மோசமானவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இங்கேயும் அதே சேம் ரெண்டு அஜெண்டா தான். இந்த வசனத்திலையும் அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாம் சிறந்த சமுதாயம், மேன்மிக்க மக்கள், நீங்கள் சிறந்த சமூகமாக உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், நம்மளை பார்த்து சொல்றான். நம்ம சும்மா இஸ்லாத்தை நம்ம சும்மா நானும் முஸ்லீம் சொல்லி ஜமாத் இல்லைனா இந்த ஜமாத் நான் தங்காய் ஜமாத் நான் கடை நான் அந்த ஜமாத் சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சர்டிஃபிகேட் கொடுத்துருவானா? முஸ்லீம் என்று சொன்னால் யார்? எப்ப அவனுக்கு சிறந்த டிகிரி, இந்த டிகிரி கிடைக்கும், இந்த பட்டம், சிறந்த சமூகம் என்ற இந்த டைட்டில், இந்த பட்டம் அவனுக்கு எப்ப கிடைக்கும்? என்ன செய்தால் கிடைக்கும்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இந்த பணியை சரியாக செய்து விட்டால் நீங்கள் இந்த 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 டைட்டிலுக்கு தகுதி, சிறந்த சமூகம் என்ற பட்டத்துக்கு நீங்கள் தகுதியாகிவிட்டீர்கள். எல்லாம் தெளிவா இருக்கிறாருங்க, தெளிவா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை செய்யாமல் இருக்கிறோம். அந்த பணி முடங்கி கிடக்கிறது. சொல்ல போன நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்கின்ற பணி முடங்கி கிடக்கிறது. ஏதோ அங்கொண்டு இங்கொண்டும் நான் அதை செய்தேன் இதை செய்த சும்மா மேடையில பேசிட்டு போறதோட நன்மையை ஏவி தீமையை முடித்து விடாது. இன்னைக்கு அதிகமானவர்களுக்கு ஜும்மாக்களும் அது ஒரு கடமை, வரணும், தொழணும், போகணும், அவ்வளவுதான். அது அந்த ஜும்மா என்பது நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்குண்டான கல்வி போதிக்கும் இடம். இங்கே இன்றைக்கு என்ன கல்வி கிடைத்தது? கல்வி சேகரிக்க வேண்டும். கல்வி இது கல்வியை வழங்கும் மேடை, சம்பிரதாய மேடை அல்ல, சடங்கு மேடை அல்ல, அரை மணி நேரத்தை எத்தையாவது சொல்லிட்டு போகக்கூடிய மேடை அல்ல. இது ஒவ்வொரு வாரமும் அவனுக்கு கல்வி வழங்கப்படுகிறது. இன்றைக்கு கல்வி தேவை. சமூக சீர்திருத்தத்துக்கு தேவையானது கல்வி, அறிவு, ஞானம். ஒரு தீமை என்றால் அந்த தீமையை எப்படி தடுக்க வேண்டும் என்கின்ற அறிவு தேவை. ஒரு நன்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் அந்த நன்மையை எப்படி சேர்க்க வேண்டும், எப்படி சேர்த்தால் அது சரியான பலனை நமக்கு தரும், அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற அறிவு ஞானம் தேவை. எத்தனை பேர்களுக்கு இந்த அறிவு தெரியும்? நான் அதான் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ஜீரோ. ஃபண்டமெண்டல் லிஸ்ட் இல்ல, சொல்ற மாதிரி ஃபண்டமெண்டல் அடிப்படை கல்வி, அடிப்படை அறிவு ஞானம். அந்த அடிப்படை ஞானம் அறிவு பெற்றவர்கள், ஞானம் கல்வி ஞானம் பெற்றவர்கள் மிக மிக உயர்ந்த அந்தத்தை பெறுகிறார்கள். சாட்சியாளர் அல்லாஹ் சாட்சி சொல்கிறார். அந்த அல்லாஹ்வுடைய சாட்சி சொல்லக்கூடிய, அவனுடைய சாட்சி சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்ல கல்வியாளர்களும் ஈடுபடுகிறார்கள். கல்வியாளர்கள், ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வை பற்றி அறிகின்ற ஞானம். எல்லா கல்வியும் கல்வி அல்ல. எல்லா கல்வியாளர்களுக்கும் அல்லாஹ் சாட்சி சொல்வதில்லை. நல்ல விளையிடைய கல்வி என்றால் என்ன? எல்லாம் கல்வி. நான் அந்த டிகிரி படித்து விட்டேன், இந்த டிகிரி படித்து விட்டேன், நான் லண்டன்ல இருக்கிறேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன், என் மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், என் மகன் அரபியாவில் இருக்கிறான், அவர் படித்தார், இது படிக்கட்டும், போகட்டும், கை நிறைய காசு வாங்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. உலகத்திலே வாழட்டும், திங்கட்டும், குடிக்கட்டும்,
வருகட்டும், உடை அணியட்டும், எல்லாம் செய்யட்டும், உலகத்தோடு முடிந்தது. இங்கே கல்வியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது, அல்லாஹ்வை பற்றி எவன் தெரிந்திருக்கிறானோ அவன் தான் கல்வியாளன். அல்லாஹ்வை பற்றி சரியாக தெரியாதவன் மடையன். நல்ல விளையினை கல்வி, அவன் எவ்வளவு டிகிரிகளை வாங்கினான்னு தெரியுமா? எவ்வளவு டிகிரி வாங்கினான்னு தெரியும். ஆராய்ச்சி தான், பிஹெச்டி படிச்சா, ஆராய்ச்சி செய்தா, வானத்துல பிறந்தா, பூமியில கழிச்சிட்டு போனா, என்ன செய்தான் தெரியுதான்? உனக்கு அல்லாஹ் பத்தி தெரியுமாடா? நீ தெரியல, போ, நீ ஜாஹில், நீ மடையன், நீ போகக்கூடிய நரகண்டா. அல்லாஹ் பத்தி உலகத்தை தெரியாத எங்க போவான்? சொர்க்கம் போவானா, நரகம் போவானா? நரகம் போவான். அது எந்த சந்தேகம் கிடையாது. அப்ப இங்க நரகத்துக்குரிய கல்வி, சொர்க்கத்துக்குரிய கல்வி என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி சரியாக தெரிந்தவன் தான், அவன் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவன், சிறந்தவன், அவன் சாட்சி அளிப்பதற்கு தகுதியானவன். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், தன்னோடு இணைத்து சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா தான் எதை சொல்லுகிறானோ, எதற்கு சான்று பகிர்கிறானோ, அல்லாஹ் எதற்கு சான்று பகிர்கிறானோ அதே விஷயத்துக்கு கல்வியாளர்களையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்கிறான். நல்ல விளையினுங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்துக்கு சான்று சொல்லுகிறான், சாட்சி சொல்லுகிறான், அந்த விஷயத்துக்கு தன்னோடு சேர்த்து கல்வியாளர்களையும் சேர்த்து சொல்கிறான். அவர்களும் சான்று சொல்வார்கள். அல்லாஹ் பாருங்க எந்த அளவுக்கு சிறப்பு அந்தஸ்தை உயர்த்திருக்கிறார் பாருங்கள். தெரிந்திருக்கிறோமா எந்த கல்வி, எந்த கல்வி என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லஹு, ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லஹு வல் அஸீஸுல் ஹகீம். சுப்ஹானல்லாஹ். வசனங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம், அதனுடைய அழுத்தம். அல்லாஹ் சொல்கிறான், எவனோ அரசியல்வாதியுடைய பேச்சல்ல, கட்சிக்காரனுடைய பேச்சல்ல, கலைஞர்களுடைய பேச்சல்ல, அகத்தை படைத்து வளர்த்து ரட்சித்து காக்கக்கூடிய படைப்பாளன் வல்ல அல்லாஹ். அவனுடைய கவுல் உள்ளத்தை போய் அடிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது ஒரு அழுத்தம். அந்த அழுத்தம் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்முடைய இதயத்தை புரட்டி எடுக்க வேண்டும். அவன் தான் கல்வியாளன். எவனுடைய இதயத்திலே கல்வி இல்லையோ, அல்லாஹ்வுடைய கலாம் எவனுடைய இதயத்திலே இல்லையோ, அவன் கல்வியாளன் அல்ல, அவன் ஜாஹில். இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. கல்வியினுடைய அவசியம். சமூகத்தை சீர்திருத்துவதற்கு கல்வி தேவை. கண்மூடித்தனமாக சீர்திருத்தம் செய்ய முடியாது. கண்மூடித்தனமா செய்ய அப்படி செய்ததனால வந்த விளைவுதான் இன்றைக்கு பல செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சோர்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஷஹிதல்லாஹ், ஷஹிதல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். எதற்கு சாட்சி சொல்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு யார் சாட்சி? அல்லாஹ் சாட்சி சொல்றானா? அல்லாஹ் தனக்கு தானே சாட்சி. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான். அந்த கலிமா தான் அறிவு. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அறிவு. லா இலாஹ இல்லல்லாஹ்வை மிஞ்சிய ஒரு அறிவு கிடையாது. அல்லாஹ் சாட்சி சொல்றான். அப்படியானால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அறிவை பற்றி தெரிய வேண்டுமா வேண்டாமா? அந்த அறிவை தெரியாமல் அதற்கு எந்த அறிவும் கிடையாது. அதை தெரியாம வேற எந்த அறிவும் தெரிந்து பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வும் சாட்சி சொல்கிறான். வல் மலாயிகத்து, மலாயிகத்துகள் ஒட்டுமொத்த மலக்குகளும் சாட்சி சொல்கிறார்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், மலக்குகள் சாட்சி சொல்கிறான். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட மனிதர்களும் சாட்சி சொல்கிறார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் சொன்னால், எந்த கல்வி ஞானம் கொடுத்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சாட்சி சொல்வார்கள்? இன்ஜினியர் படிச்சவனா சாட்சி சொல்வான்? ஐடி படிச்சவனா சாட்சி சொல்வான்? வானத்தை போய் கிழித்துட்டு வந்தான ராக்கெட்டை விட்டு அவன் சாட்சி சொன்னானா?
வானத்துக்கு போய் நாங்க ராக்கெட்டை கண்டுபிடிச்சோம், கிழிச்சிட்டு வந்துட்டோம், பெரிய விஞ்ஞானி ஆகும் சொன்னாங்களே, அந்த கல்வி வச்சு அவனால லா இலாஹ இல்லல்லாஹ் சாட்சி சொல்ல முடியுதா? அன்பு சோழர்களை நல்ல விலைக்கு சாதாரண விஷயம் அல்ல. கல்வியாளர்களும் சாட்சி சொல்வார்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். மலைக்கள் சாட்சி, அல்லாஹ் சாட்சி, கல்வியாளர்கள் சாட்சி. இந்த கல்வியாளர்களை மலைக்களோடும் அல்லாஹ்வோடும் சேர்த்து சொல்கிறார். அப்படியானால் கல்வியை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கல்வியை கற்றவனுடைய அந்தஸ்து என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய மகிமை என்ன? அல்லாஹு அக்பர். இதை விட அல்லாஹ் தஆலா வேற எதுவும் சொல்ல முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கல்வியை கற்கக்கூடியவனுடைய சிறப்பு இதை விட அதிகமாக சொல்ல முடியாது. இந்த கல்விதான் இன்றைக்கு ஒரு பெரிய ஆயுதம். இந்த கல்விதான் இன்றைக்கு பெரிய கருவி. எதற்கு? சமூக சீர்கேடுகளை களைவதற்கு தேவையான கருவி. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா புரிஞ்சிட்டோம்னா அதை வச்சு எல்லா சீர்திருத்தத்தையும் செய்யலாம், எல்லா சீர்கேடுகளையும் களையலாம். இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான். இங்க ஆயுதம் தேவையில்லை. ஆயுதங்களை வைத்து சீர்திரு சமூக சீர்கேடுகளை ஆயுதங்களை கொண்டு சீர் செய்யலாம் என்பது அதெல்லாம் நடக்காது, சாத்தியமற்றது. அந்த ஆயுதத்துக்கு ஒரு முனையில இருமுனை இருக்கும். ஒருவன் குத்துனா இன்னொரு 2 குத்து குத்துவான். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நிலை இருக்கிறது. அதை வச்செல்லாம் சமூக சீர்திருத்தத்தை செய்ய முடியாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய 23 ஆண்டு காலம், குறிப்பாக மக்காவிலே வாழ்ந்த 13 ஆண்டு கால வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்த மாபெரும் புரட்சி, அறிவு புரட்சி, தாவா புரட்சி, சீர்திருத்த புரட்சி, நன்மையை ஏவுகின்ற புரட்சி, தீமையை தடுக்கின்ற புரட்சி, அதுதான் செய்தார்கள் மக்காவிலே. அந்த மக்காவிலே செய்த மதீனாவிலே பத்தாக 23 ஆண்டு கால அவர்களுடைய தாவா புரட்சி, அறிவு புரட்சி, இதன் காரணத்தினால் அன்றைக்கு யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த அரபிய தீபகற்பம் முழுக்க உள்ள மக்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக மாற்றி விட்டு சென்றார்களா இல்லையா? 360 விக்கிரகங்களை கொண்டிருந்த அந்த ஆலயம் காபத்துல்லா, விக்கிரகங்களை எல்லாம் தூக்கி எறிந்து துடைத்தெறிந்து அந்த மக்களாலேயே அவருடைய கையினாலேயே தூக்கி வீசி அல்லாஹ்வுடைய ஆலயம் அந்த அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று அதை சுத்தப்படுத்தி விட்டு சென்றார்களா இல்லையா? இது எப்படி சாத்தி? இதை விட பெரிய சமூக புரட்சி வேறு எது இருக்க முடியும்? எது இருக்கு? அதுக்கு பின்னால் தான் எல்லா புரட்சியும். மகத்தான ஒரு புரட்சியை, சமூக சீர்திருத்தத்தை, சமூக புரட்சி இன்றைக்கு தேவை. இந்த புரட்சி இந்த நாட்டில் நடக்குமானால் நாடு அமைதி. எப்படி மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புரட்சியை நடத்தி காண்பித்து அமைதியான ஒரு தீபகற்பமாக அரபிய தீபகற்பத்தை மாற்றிவிட்டு சென்றார்களோ, அதே புரட்சி எங்கெல்லாம் செய்யப்படுகிறதோ அந்த தாவா புரட்சி, அங்கெல்லாம் அந்த நாடு அமைதியான நாடாக மாறும். அங்கெல்லாம் சீர்திருத்தம் நடக்கும், அங்கெல்லாம் மனிதநேயம் மலரும். அன்பு சோர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சேவை, ஒரு பணி இன்றைக்கு நம் நாட்டுக்கு தேவை இருக்கிறது, நம் ஊருக்கு தேவை இருக்கிறது, நம் வீட்டுக்கு தேவை இருக்கிறது. அதற்கு தேவை அறிவு ஞானம், கல்வி ஞானம். அந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும், அதற்கு நாம் பாடுபட வேண்டும். நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே நாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். இந்த கல்வி அறிவு இல்லாமல் நாம் வாழ்ந்து விட்டால், கண்மூடித்தனமான வாழ்வை வாழ்ந்து விட்டால், மனவிச்சை வாழ்ந்து விட்டால் நம்மை அது நரகத்தை கொண்டு போய் சேர்த்து விடும். எது சரி, எது தப்பு, எது நன்மை, எது தீமை என்று பாகுபாடுபடுத்தி பார்க்கின்ற கல்வி அது இல்லை. மனம் எது வேண்டுமானால் நாம் செய்யலாம் என்ற எண்ணத்திலே மனவிச்சை பின்பற்றுவோமானால் அம்மாமன் தகா வஆஸரல் ஹயாத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. இந்த உலக சிற்றின்ப வாழ்க்கையை பெரிதாக கருதி அவருடைய மனவிச்சை கூறுகின்ற காட்டுகின்ற பாதை வழியாக இவன் சென்று கொண்டே இருப்பானா? அல்லாஹ் சொன்னாரா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா என்று சீர்தூக்கி பார்க்காத கண்மூடி வாழ்க்கை வாழ்வாரானா? ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவன் செல்லக்கூடிய இடம் ஜஹீம் என்கக்கூடிய நரகம்தான். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى
ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் அக்பர். எவன் தன்னுடைய மனசோடு போராடி மனசை அடக்கி அம்மாமன் காஃப மகாம ரப், அந்த அல்லாஹ் அந்த ரப்புடைய மகாமை அஞ்சினான், ரப்புடைய முன்னிலையிலே கொண்டு நாம் நிறுத்தப்படுவோமே என்கின்ற அந்த பயம் அவனுக்கு வந்தது. அந்த அச்சத்தின் காரணத்தினால் மனதோடு போராடி மனம் இதெல்லாம் நன்மை என சொல்லி தூண்டுகிறதோ அத்தனை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் தாங்கிக் கொள்கிறானோ இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுக்கு ஜன்னத் என்கின்ற சொர்க்கம் அவனுடைய ஒதுங்குவிடமாக மறுமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். தெளிவான ஞானம், தெளிவான அறிவு, தெளிவு, அழகான வழிகாட்டுதலை பெற்றிருக்கின்ற இந்த சமூகம் அதை தெரிவதற்கு முன்வராவிட்டால் நாளை அல்லாஹ் இடத்திலே நாம் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் நம்மை எங்கேயாவது தள்ளுவானால் நாம் யாரும் எதிர்த்து போராட முடியாது. எனவே அன்புக்குரிய சோழர்களை கல்வி அறிவை கற்பதற்குண்டான தேவை என்பதை தெரிந்து நாம் கற்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளையும் அந்த கல்வியை கற்பதற்குண்டானவர்களாக மாற்ற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அப்போது கௌலிய ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃூருர் ரஹீம். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த ஜும்மா உரையிலே சமூக சீர்திருத்தமும் அதற்கு தேவையான கருவியும் என்ற அந்த தலைப்பிலே குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அந்த சொற்கள் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டோம். இப்ப இன்றைக்கு நம் சமூகத்துல எல்லாம் கல்வியாளர், நிறைய கல்வியாளர்கள் இருக்கிறார், படிக்கிறாரு, குர்ஆன் படிக்க, மதரசால படிக்க. ஆனாலும் குழப்பங்கள் நிறைந்த ஒரு சூழலை, அந்த கற்ற கல்வியை சரியான முறையிலே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் சுன்னாவின் அடிப்படையில் கற்காமல் மனோ இச்சையின் அடிப்படையை கற்று மனோ இச்சையின் பக்கம் அந்த கல்வியை திருப்பக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. குர்ஆன் வசனத்தை படிக்கிறான், மனோ இச்சைப்படி வியாக்கியானம் கொடுக்கிறான். குர்ஆன் வசனத்தை படிக்க, குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டே சிலைக்கு முன்னால் போய் கும்பிட்டு கொண்டு இதுவும் சரிதான் என்று நியாயப்படுத்துகின்றவன் இன்னைக்கு மறித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் அரசியல் ஆசைக்காக வேண்டி தொப்பியையும் தலையிலே கவுத்தி கொண்டு தாடியையும் வைத்துக் கொண்டு குர்ஆன் வசனத்தையும் சொல்லிக் கொண்டு வழிகேட்டின் பக்கம் போகின்ற ஒரு கூட்டம். இன்னும் நாங்கள் தான் சரியான கொள்கையிலே இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு குர்ஆனை தாறுமாறாக தன்னுடைய மனோச்சைக்கு தகுந்தவாறு வியாக்கியானங்கள் கொடுக்கின்ற ஒரு நிலை இன்னைக்கு மறித்து விட்டது. ஆகிரி ஜமானா, கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், سيأتي في آخر الزمان يأتي في آخر الزمان قوم حدثاء الأسنان سفهاء الأحلام يقولون بقول خير البرية ويقرؤون القرآن ولا يتجاوزوا حناجرهم ويمرقون من الدين كما يمرق السهم من الرمية أو كما قال صلى الله عليه وسلم. எவ்வளவு தெளிவான சரியான ஹதீஸ், புகாரி முஸ்லிம் இடம்பெறக்கூடிய சரியான ஹதீஸிலே இந்த காலத்தை அப்படியே அன்றைக்கு படம் பிடித்து சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அத்தனை நிறைய குழப்பங்கள், குர்ஆன் வசனங்களை தூக்கி விளையாடுகின்றவர்கள், ஹதீஸை தூக்கி எரியக்கூடியவர்கள். என் மனோ இச்சை இப்படித்தான் சொல்லுகிறது. இதற்கு வழக்கம் அப்படி ஒரு சூழ்நிலை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சித்தாலே கியாமத் நாள் நெருங்கின்ற பொழுது ஒரு சாரார் வருவார்கள், குறைந்த வயதுடையவர்களாக இருப்பார்கள், மடையர்களாக இருப்பார்கள். அவர்கள் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வசனங்களை எடுத்து வச்சு தாறுமாறாக விளக்கம் கொடுப்பார்கள், குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள். அவர்களுடைய தொண்டைக்கு கீழே அது என்னது செல்லாது. மார்க்கத்தில் இருந்து
வில்லிலிருந்து அம்பு சாடி ஓடுவது மாதிரி மார்க்கத்திலிருந்து சாடி போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சாதாரண குர்ஆனை ஓதுவார்களா, ஹதீஸை சொல்வார்களா, தொண்டை குழி கீழே போவாது. அது இப்படி ஒரு சோதனை இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கிறது. எனவே இந்த கால சூழ்நிலையை நாம் தயார்படுத்த வேண்டும், மார்க்க அறிஞர்களை தயார்படுத்த வேண்டும். இந்த தமிழகம் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. ஏறக்குறைய ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் வரை தமிழகத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்வதற்கு ஆள் இல்லை. சரியான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியிலே சமூக சீர்திருத்தங்களை செய்கின்ற மார்க்க அறிஞர்கள் இல்லை. சுருக்க சொன்னால் தௌஹீத் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் தான் அத்தனை பேர்களும் இருந்தார்கள். தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன, அதுக்கு வித்தியாசம் ஒரு வயலுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லை. மாற்றங்கள் வந்தாக வேண்டும், மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே சொல்லியாக வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் தஆலா போடுகின்றான். அதன் அடிப்படையிலே மார்க்க அறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழகத்திலே தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்ட முதல் கல்வி ஸ்தாபனம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா என்ற அந்த அறிவை, அதன் அடிப்படையிலே மார்க்கம் கற்றவர்களை உருவாக்குவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட முதல் கல்வி ஸ்தாபனம் தமிழகத்திலே தென்கோடி முறை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலே அமைந்திருக்கின்ற அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியா அரபிக் கல்லூரி. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நம்முடைய முடிந்த அளவுக்கு நாம் ஓஹோ என்று சொல்வதற்கில்லை, நம்முடைய முடிந்த முயற்சியினால் அங்கே படித்து உருவாக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஜம்மியாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டுவிட்ட ஆண்கள் பெண்களுக்கான மதரசாக்களை போதிக்கின்ற அறிஞர்களாகவும் இன்றைக்கு இது போன்ற தென்காசி போன்ற பெரும் மர்க்கஸ்களை மக்களுக்கு அறிவுரைகள் வழங்குகின்ற, தாவா பண்ணுகின்ற, ஜும்மா வழங்குகின்ற அறிஞர்களை, ஃபிர்தௌசிகளை உருவாக்குகின்ற ஒரு கேந்திரமாக இன்றைக்கு அது அமைந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ். இந்த தென்காசியில ஏறக்குறைய 10-15 பேர்கள் இன்றைக்கு 18 பேர்கள் இன்றைக்கு 18 ஃபிர்தௌசிகள் இந்த தென்காசியை சேர்ந்தவர் இருக்கிறார்கள். இப்பொழுது 5-6 பேர்கள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் மூலமாக இன்றைக்கு மகத்தான சேவை, இங்கே நடக்கின்ற பணி, இங்கே நடக்கின்ற பெண்கள் மதரசா, ஆங்காங்கே நடக்கின்ற பெண் மதரசா, எல்லா பகுதிகளிலும் மகத்தான சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாம் பெருமைப்படுவதற்கில்லை. நம்முடைய முயற்சி குறைவானது. நம்முடைய முயற்சியிலே குறை இருக்குமானால் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும், அதை மன்னிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கல்வி ஸ்தாபனம், அன்பு சோழர்களே, அந்த கல்வி ஸ்தாபனம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் தங்குவதற்கான ஒரு ஏறக்குறைய 20-38 வருஷங்களாக ஒரே கட்டடத்திலேயே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்கள் வசதி ரொம்ப குறைவா இருக்கிறது, மிக அவதிப்படுகிறார்கள். அதன் காலத்தினால் நிர்வாகம் சார்பாக மேல்தளம் ஒன்றை சுமார் 4000 சதுர அடியிலே ஒரு தளம் அமைக்கின்ற பணியை துவங்க வேண்டும் என்று தீர்மானித்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் பணி துவங்கப்பட்டிருக்கிறது. அது அரைகுறையாக நிற்கிறது. அது மொத்தம் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணி துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த பணி அரைகுறையா இருக்கிறது. அது முடிய வேண்டுமானால் இன்னும் ஏறக்குறைய ஒரு 40-50 லட்சம் ரூபாய் வரை அதற்கு தேவை இருக்கிறது. சில சகோதரர்கள் கொடுத்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இந்த பணி சிறப்புடன் நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் உங்களுடைய உதவிகளையும் தாராளமாக வழங்க வேண்டும். என்னுடைய இந்த 38 ஆண்டு இந்த ஃபிர்தௌசியா உருவாக்குவது 38 ஆண்டுகளாக அதற்கு பொறுப்பாளராக ஆசிரியர்களாகவும் இருக்கிறேன். அதற்கு வசூல் என்று நான் எங்கே இதுவரை நான் சென்றது கிடையாது. முதல்ல இந்த தென்காசிக்கு தான் இந்த கட்டடத்துக்காக வேண்டி வந்திருக்கேன். நாங்கள் வந்து ஜும்மாக்காக வேண்டி அதோடு கூட இந்த பணியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால அன்புக்குரிய சோழர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மகத்தான இந்த பணி, இந்த தேவையான இந்த நிதி, இந்த தென்காசியில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர் நினைத்தாலே நாங்களே எல்லாம் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மன நிறைவை கொடுத்திருக்கிறான், நல்ல எண்ணத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இன்னும் அபிவிருத்திகளை செய்ய வேண்டும். எனவே இந்த மகத்தான பணிக்கு தாராளம் வாரி வழங்கி அந்த பணி முடித்து
அது சீரும் சிறப்புமாக திறக்கின்ற நேரத்தில் அத்தனை பேர்களும் வந்து அதை சிறப்பித்து அந்த கல்வி ஸ்தாபனத்திலே உங்களுடைய பிள்ளைகளை எப்படி 18-20 பேர் இங்கே படித்து சமூக பணியிலே அழகாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி கல்வியை கற்கக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மாற்ற வேண்டும், அதற்கு பாடுபட வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவாராக. இந்த மகத்தான பணிக்கு செலவிடக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே மகத்தான மாளிகைகளையும் நல்ல இருப்பிடங்களையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகளை அல்லாஹ் ஏற்று அதற்குண்டான நற்கூலியை நம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய குற்றங்களை போக்கி மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தில் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அருள்வாராக. ரப்பனா லா துஆகினா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر.